2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய தமிழகம் கட்சியினிடத்தில் போட்டியிடக்கூடிய விருப்பத்தில் மனுக்களை பெற்று கடந்த 2 நாட்களாக 21 மாவட்டத்தை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. நேற்று 6 மாவட்டங்களிலும் இன்று 15 மாவட்ட நிர்வாகிகளிடத்திலும் இந்த நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 நாள் நேர்காணலில் ஏறக்குறைய 60 மிக முக்கியமான பொதுத் தொகுதிகள் மற்றும் ரிசர்வ் தொகுதிகளை அடையாளம் கண்டு அதில் போட்டியிடுவதற்கு உண்டான தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய 10 மாவட்டங்களுக்கு மேல் அடுத்த 2 தினங்களில் அவரிடத்திலும் நேர்காணல் நடைபெறவிருக்கிறது. கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு எண்ணற்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் கடந்த 2 நாட்கள் நடைபெற்ற நேர்காணத்தில் மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி அமைவதற்கு, தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தோடு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக புதிய தமிழகம் கட்சி அனைத்து விதமான செயல்பாடுகளையும் மேற்கொள்ளும் என்று ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கும் ஊழலற்ற, கனிவள கொள்ளைகள் இல்லாத, தமிழ்நாட்டில் மது, போதை, புகை அறவே இல்லாத, லஞ்ச நாவல்யம் இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு முழு முயற்சியை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சி எனக்கு வழங்கக்கூடிய அதிகாரத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் பெற்றதனுடைய அடிப்படையில் இன்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமை தாங்குகிறது என்ற அடிப்படையில் அவர்களோடு பல கட்ட சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். நேரடியாகவே நான் ஒரு முறை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், அதை அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அவர் இல்லத்திலே சந்தித்து பேசினோம். அதற்கு பிறகு அவர்களுடைய பிரதிநிதிகள், மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 4-5 முறை நானும் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் இங்கே இல்லத்திலும் சந்தித்தார்கள், சென்னையிலும் சந்தித்தோம். மிக முக்கியமாக நாங்கள் அவருடைய சந்திப்பின் போது வைத்த முக்கியமான கோரிக்கை ஒன்று,
2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அதே 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பேச்சுவார்த்தையின் போது எங்களுக்கு தென் தமிழகத்திலே நீண்ட நாட்களாக ராஜ்யசபா யாருக்கும் குறிப்பாக தேவேந்திரோட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அதேபோல நாங்கள் புதிய தமிழகம் கட்சி 21 மாவட்டங்களில் வலுவாக ஒரு 120க்கு மேற்பட்ட தொகுதிகள் வலுவாக இருக்கிறது. 12லிருந்து ஒரு 15 தொகுதிகள் எங்களுக்கு கொடுத்தால்தான் நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி தனிச்சின்னத்திலே போட்டியிட முடியும் என்ற கருத்தை முன்வைத்தோம். அவர்கள் 12, 15 எல்லாம் முடியாது, 12 முடியாது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 9, 8 என்று வந்தார்கள். கடைசியாக மிக முக்கியமான ஒருவர் நீங்கள் சரியாக 7 இடங்களை எழுதி கொடுங்கள், அதை நாங்கள் நிறைவு செய்வோம் என்று சொன்னார்கள். அதில் குறிப்பாக புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 21 மாவட்டங்களில் வலுவாக இருந்தாலும் கூட மிக அதிகமாக நாங்கள் களப்பகுதியாக தளமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் பிரச்சனைக்காக போரிட்ட காரணத்தினால தூத்துக்குடி மாவட்டத்திலே ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி, 2வது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய போராட்டம் என்ற காரணத்தினால் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நான் 7 முறை போட்டியிட்டு இருக்கிறேன். அங்கே அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் 3 ரிசர்வ் தொகுதிகள் இருக்கின்றன. ஒன்று சங்கரங்கோயில், 2வது வாசவநல்லூர், 3வது ஸ்ரீபுலிபுத்தூர். அதுல 2 கொடுத்தால் பரவாயில்லை என்று நாங்கள் கேட்டோம். கடைசியாக 1வது 3ல் 1வது அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதியாக கொடுக்கணும். அதுக்கு பிறகு ராமநாதபுரத்துக்கு பரமக்குடி, அதுக்கு பிறகு நிலக்கோட்டை, வால்பாறை, இதுபோல அதே போல மத்திய பகுதிக்கு ஒன்று, டெல்டா பகுதிக்கு ஒன்று. அவர்கள் கடைசியாக 7 தொகுதிகள் எழுதி வாங்கி சென்றார்கள். அதுக்கு பிறகு மீண்டும் ஒருத்தர் இல்லை, நீங்கள் நாங்கள் இது கொஞ்சம் பரிசீலித்தோம், எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, 2 ஏதாவது குறைத்துக் கொண்டு 5 கொடுத்தால் நாங்கள் உறுதி செய்து விடுகிறோம் என்று கோயம்புத்தூர்ல ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பு எழுதி வாங்கி கொண்டு சென்றார். அப்புறம் பார்த்தா அந்த 5ம் அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலா நீங்க திருவிடைமருதூர் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்து பக்கத்துல ஒரு தொகுதியை சொல்லி சொன்னாங்க. கும்பகோணத்துல எங்களுக்கு கும்பகோணம் பகுதியில் திருவிடைமருதூர்ல எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு பெரிய வலு ஒன்று கிடையாது. டெல்டாவில் இப்போ கீழ்வேலூர் இருக்குது, திருத்துறைப்பூண்டியில் இருக்கிறோம், திருவாரூர் இருக்கிறோம், மன்னார்குடியில் இருக்கிறோம், அதே போல திருவையாறுல கொடுக்க முடியும். பட் ஆனால் அங்கே எங்களுக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லிவிட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு பிறகு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் முன்னேற்றம் இல்லை. திடீரென்று பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஏதோ பேச்சுவார்த்தை நின்று போய்விட்டது என்று சொல்லிவிட்டார். நாங்கள் எனவே புதிய தமிழகம் கட்சி உங்களுக்கு தெரியும், புதிய தமிழகம் கட்சி நாங்கள் 2019 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம், 2024 இருந்தோம். பொதுவா இந்த ரிசர்வ் தொகுதிகளில் பெரிய கட்சி இருக்கக்கூடியவர்கள் தேர்ந்தெடுத்து சென்று அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நோக்கத்திற்காக இந்திய அரசியல் சாசனத்திலேயே அந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் அந்த கடமை ஆற்றாத காரணத்தினால்தான் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே இந்த ரிசர்வ் தொகுதிகளையாவது அதுக்காக உருவான அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் எங்களை போன்றவர்கள் நிற்பது மூலமாக அந்த பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் முறையாக எடுத்து வைக்கப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ரிசர்வ் தொகுதிகளில் அதிகமாக கேட்டோம். பொது தொகுதி கூட ஒன்று கேட்டோம், திருநெல்வேலி கூட கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு குறைஞ்சபட்ச கடைசியா 7 மாவட்டத்துக்கு 7ங்கிறது கேட்டோம். இப்போ என்ன அது என்ன கொடுக்கறாங்க அப்படிங்கிறது என்ன, அதாவது பேச்சுவார்த்தைகள் என்று சொன்னால் ஒரு பார்கெனிங். நாங்க 12 கேட்டா அவங்க ஒரு 4-5 ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிட்வே நிக்கிறது. அப்படித்தான் கடந்த காலங்களில் நாங்க இப்ப 2001 அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் பேசிய போதோ அம்மையா ஜெயலலிதா பேசிய போதோ அது இப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது போன்ற அணுகுமுறைகள் இல்லை. அப்ப என்ன, நாங்க தொடர்ச்சியாக இந்த கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நாங்க பல்வேறு விதமான போராட்டங்களை தனியா எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்டவர்களை சட்டவிரோதமாக வெளியேற்றிட்டாங்க. அவருடைய வாக்குரிமை கூட 2000 பேருக்கு அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் கூட இல்ல. இன்று வரையிலும் அவர்களுக்காக புதிய தமிழகம் கட்சி தான் போராடிட்டு இருக்கு.
வேற எந்த அரசியல் கட்சியும் போராடல, அதிமுக போராடல. ஆளுநர் மாளிகை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கை அமல்படுத்தணும், 1 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லிட்டு நாங்க தான் பேரை நடத்தணும், அவங்க ஆதரவு கொடுக்கல. தமிழ்நாட்டில் 300க்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்கள் நடைபெற்றது. யாரும் ஒரு கண்டன குரல் எழுப்பல, நாங்க தான் போராடிக்கிறோம். இப்படியெல்லாம் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்காவிட்டாலும் கூட 2019 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் பெற்ற காரணத்தினால் அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்கு அதே போல லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதுக்கெல்லாம் வந்து காசு பணம் கேட்காம வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்குண்டான ஒரு ஆட்சி அமையணும், அந்த ஆட்சியில புதிய தமிழகம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்து நாங்க வந்து அதிமுக அணியில இடம்பெறுவதற்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டோம். ஆனால் அவர்களுடைய அந்த அணுகுமுறை கடைசியில வந்து நாங்க கேட்டது என்ன, அவங்க கொடுக்க வந்து என்னன்னு கூட வெளியே சொல்லாம நின்று போட்டுன்னு சொன்னது தமிழ்நாட்டில் ஒரு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திர உழைப்பாளர்கள், ஆதிரம் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள், ஒட்டுமொத்த இந்த விளிம்பு நிலைய மக்களே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்க அவமரியாதை செய்யப்பட்டதாக கருதுறாங்க. அந்த மக்களை வந்து அதிமுக வந்து புறக்கணித்து விட்டதாகவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே எல்லா பொறுப்பாளர்களுமே வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து இனிமேலும் நம்முடைய வலுவை காண்பிக்காமல் இருக்கக்கூடாது, நாம தனித்து போட்டியிடுவதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்ட இணங்கத்தான் வந்து கடந்த 2 நாட்களாக வந்து எல்லா நிர்வாகிகளிடத்திலும் மனுக்களை பெற்று நாங்கள் வந்து அவர்கள் நேர்காணல் பண்ணி இப்போ 60 தொகுதிக்கு வந்து நாங்கள் தேர்வு செய்து வச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லா விதமான சூழ்நிலைக்கும் நாங்கள் வந்து தயாராகிட்டோம். தேர்தல் களத்தில் நாங்கள் நின்று எங்களுடைய வலுவை காண்பிப்போம். இன்னும் சொல்ல போனா 1996 புதிய தமிழகம் கட்சியின் வரலாறு எப்படி துவங்குச்சுன்னா, நாங்க வந்து 6 சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டிட்டு இருந்தப்போ அன்னைக்கு கட்சியே உருவாகல, வெறும் கூட்டமே தான் வச்சிருந்தேன். அதுல தனித்து போட்டிட்டு தான் ஓட்டப்படாரத்தில் வெற்றி பெற்றோம். சின்னம் தான் வந்து ஏரோடம் சின்னம், ஜனதா சின்னமே தவிர நான் வந்து அப்ப யாரோட எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கல. அதே போல இப்பொழுது நாங்கள் வந்து தனித்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படி வந்தால் கூட நாங்கள் 10 12 தொகுதிகளில் நிச்சயமாக புதிய தமிழகம் தனித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவு வரலையா? இல்ல, அதாவது நாங்க வந்து இப்ப நாங்க அதுக்குண்டான வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம். 70 தொகுதிக்கு ஆழமா நேர்காணல் நடத்தி முடிச்சாச்சு. 70 தொகுதி நின்றாலும் அந்த தனித்து போட்டிக்கான 70 தொகுதி தானா இல்ல 120 தொகுதியில் நாங்க வலுவா இருக்குதுங்க. இப்போ 21 மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நேர்காணல் 10 12 11 மாவட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கண்ட போது ஒரு 100 தொகுதி வரும். பட் நாங்க வந்து அத்தனை தொகுதியில் போட்டிட்டு எங்களுடைய சக்தியை வீணடிக்க விரும்பல. ஏன்னா பொருளாதாரம் எல்லாம் நிறைய தேவைப்படுது. அதனால வந்து செலக்டடா ஒரு 60-70 தொகுதி அப்படிங்கிறது எங்களுடைய டார்கெட். அதுக்கு மேல நாங்க கேட்கிற சீட்டு வந்து அவங்க கொடுக்க முன் வந்தால் வந்து நாங்க இன்னும் புதுசா ஒண்ணு இல்லை, அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு மாவட்டத்துக்கு 1 தென் தமிழகத்தில், ஒரு மாவட்டத்துக்கு 1. திருச்சி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 9 சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னு போகுது மொத்த தொகுதி. அது ஒரு தொகுதி தான் நாங்க கேட்கிறோம். அதே போல மதுரை மாவட்டத்தில் வந்து 10 தொகுதி இருக்குதுங்க, அதுல ஒரு தொகுதி தான் நாங்க கேட்கிறோம். இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் 6க்கு 1, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர்ல 15 தொகுதி இருக்குது. அதுல சேர்ந்து நாங்க வந்து ஒரு தொகுதி தான் கேட்கிறோம். சோ இப்படி கேட்கிற போது எங்களுடைய கேட்டால் இன்னும் அது அரசியல் எதுவும் முடிஞ்சு போகுதுன்னு சொல்ல முடியாது. நாங்க கேட்ட தொகுதிகளும் கேட்ட எண்ணிக்கையும் கேட்ட இடங்களும் கொடுக்க முன் வந்தால் நாங்க வந்து மீண்டும் வந்து அதை பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறது. நிர்வாகிகளோட கலந்து அதை முடிவு செய்வோம். காரணம் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா, கடைசியா என்டிஏ கூட்டத்துல கூட பேனர்ல உங்க போட்டோ வந்து மறைச்சிருந்தாங்க சார். அதெல்லாம் நான் வந்து அவங்க ஏன் அதை எடுத்தாங்கிறதுல தெரியல. என்னுடைய நிலைமை, நாங்க வந்து பிராங்கா இருக்கிறோம், வெளிப்படையா இருக்கிறோம், எதுவுமே ஹிடன் கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து கௌரவமான ஒரு எண்ணிக்கை. நாங்க வந்து அதான் சொன்னோம், 12 கேட்டு 10 வந்து 9 வந்து 8 வந்து 7ன்னு எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகும் நாங்க வந்து இது பண்ணோம். அதுபோக எங்களுக்கு தொகுதிகள் வந்து முக்கியமா நாங்க வந்து எங்க வந்து புதிய தமிழகம் கட்சி வலுவா இருக்கிறதோ நாங்க வந்து ஒவ்வொரு கிளையும் இருக்கணும்ல. நாளைக்கு நான் போட்டியிட்டா ஒரு 80,000 ஓட்டு வாங்கினா குறைஞ்சபட்சம் 40,000 ஓட்டு 45,000 ஓட்டு எங்க புதிய தமிழக கட்சியுடைய ஓட்டு இருந்தா தான் நாங்க வந்து கூட்டணி ஓட்டோடு ஜெயிக்க முடியும். நாங்க 5,000 ஓட்டு வச்சுட்டு 85,000 ஓட்டு வெளியிருந்து எடுத்து ஜெயிக்க முடியும். அதனால வந்து நாங்க வலுவாக இருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி.
அதே போல திருநெல்வேலி பொது தொகுதியை எடுத்தீங்கன்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, இப்ப சங்கரங்கோயில் சட்டம், வாசுதேவநல்லூர், ஸ்ரீபுத்தூர், பரமக்குடி, நிலக்கோட்டை, சோ இது போன்ற தொகுதிகள். அதே போல வால்பாறையில நான் வந்து 2001 வால்பாறை நானே நின்றுகிறேன். சோ எங்களுக்கு நாங்க கேட்ட தொகுதிகளும் கேட்ட இடங்களும் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அதை பரிசீலனை செய்வோம். கடந்த தேர்தலில் எல்லாம் மிக குறைவான தொகுதி தான் கொடுத்திருந்தாங்க. நீங்க சொல்ற அந்த கூட்டணியில ஜெயலலிதா இருந்த போது தெரியும். இல்ல அன்று இருந்த சூழ்நிலைகள் வேறுங்க. லார்ஜ் நம்பர் கேட்கறது எப்படி? இல்ல 2014லயே நாங்க 4 தொகுதி போட்டிக்கிறோம். 2010 லார்ஜ் நம்பரா ஒண்ணு இல்லைங்க. ஒவ்வொரு கட்சியினுடைய, அதாவது ஒரு கட்சி வந்து வலுவடைஞ்சிருக்கிற போது வந்து அதுக்கு தகுந்த எங்களுடைய பலத்தை கேட்கிறோம். நாங்க வந்து வெடி 3000 கிராமங்களில் நாங்கள் கொடியேற்றி கட்சியை வந்து 2010-11 இருந்ததை விட இன்னைக்கு 2026 எங்களுடைய கட்சியை வந்து வலுப்படுத்தி இருக்கிறேன். அது எங்களுக்கு மட்டும் லாபம் இல்ல, எங்களோடு சேரக்கூடிய எந்த அணியாக இருந்தாலும் அவர்களுக்கு பலன் இருக்குதுங்க. ஒரு தொகுதி ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்தா 5 தொகுதியில் அவங்க வெற்றி பெறாங்க. 7 தொகுதி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் எங்களுக்கு 1 கொடுத்தா 6 தொகுதியில் மீண்டும் அவர்கள் வெற்றி பெறாங்க. 10 தொகுதி இருக்கக்கூடியதுல வந்து 1 கொடுத்தா அவங்க 9 தொகுதியில் வெற்றி பெறாங்க. அதனால நாங்க வந்து பெருசா ஒண்ணும் கேட்கல. இருக்கக்கூடிய அது ரிசர்வ் தொகுதிகள் அதை வந்து நீங்கள் கொடுங்க, அதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தீர்வு வரும். ராஜ்யசபா உறுப்பினர் கோரிக்கையை விட்டுட்டீங்களா? இல்ல, அது வந்து நாங்க வந்து அதுக்கு வந்து நாங்க வந்து அது வந்து பின்னாடி பார்க்கலாம் சொன்னாங்க. நான் அதை அழுத்தம் கொடுக்கலீங்க. நான் அழைப்பு கொடுக்கலையே. நான் எது யாருக்கு அழைப்பு கொடுக்கலையே. பேச்சுவார்த்தை முடிச்சு கூட்டணிக்கு இறுதி செஞ்சு வேட்பாளர் அறிவிக்கிற இடத்துல இருக்கு. இப்ப யாரு கூட புதிய தமிழர் கட்சி சேர எதிர்க்கப்படுது? யாருக்கு கோரிக்கை வைக்கல? இல்ல, நாங்க யாருக்கு கோரிக்கை வைக்கலையே. எந்த கோரிக்கை தயாரா இருக்கும்? யாரு கூட போட்டியிட்டு பரிசீலனை செய்ய வாய்ப்புங்கிற நீங்க கேட்டீங்க, அவர் கேட்டாரு. அதாவது அரசியலில் வந்து வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாரு. அவர்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்க பரிசீலிப்போம் சொன்னோம். நாங்க வந்து யாருக்கு அழைப்பு எல்லாம் கொடுக்கல வச்சுங்களா. அவரோட நண்பர் கேட்டாரு, அந்த கேள்விக்கு உண்டான பதில். அதாவது அவமான புறக்கணு, அதாவது வந்து நாங்க வந்து வெளியிருந்து உள்ள போகல. நாங்க ஏற்கனவே 2019 அந்த கூட்டணியில் இருந்தோம். 2026 2 வருஷத்துக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல், தென்காசி நாடாளுமன்ற போட்டியிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த கூட்டணியில் பங்கு பெற வந்து எல்லாருமே அப்படித்தான் நினைப்பாங்க. யாரும் நாங்க மற்றவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கலையே, நாங்க இவங்களோட தானே பேச்சை நடத்தணும். 2024 கூட நடந்தும்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்னா தானே. அதுக்கு பிறகு சார் இங்க பாருங்க, அதாவது புதிய தமிழகம் கட்சி நான் நேர்காணல் சும்மா நடத்த முடியாதுல. நேர்காணல் இத்தனை பேர் 300 பேரை அழைத்து நேர்காணல் நடத்துறோம்னா நாங்க வந்து தேர்தலில் வந்து தொகுதியும் கூட கடையாங்கட்டமில்ல. 60-70 தொகுதி என்று முடிவு செய்தோம்ல. அதுக்காக தனித்து போட்டியிடுவதற்கும் நாங்கள் வந்து முழுமையாக ஆயத்தமாயிட்டோம். அதுக்குண்டான பணிதான் வேட்பாளரை வந்து இன்னும் 2 நாள்ல நாங்க வந்து அறிவிக்க போறோம். ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த பேட்டி இன்னைக்கு வந்திருக்கு. அதுல வந்துட்டு ஜான் பாண்டியன் அவருக்கு எங்களை வந்துட்டு வந்து புறக்கணிச்சதுனால வந்துட்டு அதிமுக துவக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது களத்துல பாக்கணும், நிறைய பாக்கணும். இனிமேல் தான் சொல்லணும். இப்ப வந்து நாங்க அதாவது வந்து பேட்டியே வந்துட்டு நீங்க அந்த பேப்பர்ல வந்திருக்கீங்க இல்ல இதுல வந்து அதாவது வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து அது கூட்டணியில் எதுக்காக கூட்டணி சேர்றாங்க, அந்த கட்சியினுடைய ஓட்டு பலத்தின் மூலமாக வெற்றி பெறணும். அப்போ ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் 30,000 60,000 70,000 வாக்கு எடுக்கக்கூடிய ஒரு வெண்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை புறக்கணிச்சுன்னா அது பாதிப்பு வருமா வராதா? எல்லாரும் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளா இருக்க முடியாதுங்க வச்சுங்களா. எல்லாரும் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி வன்னியருடைய பிரதிநிதியை யாரை கொண்டு நிறுத்துறாங்க? நாங்க அதுக்குள்ள அது சின்ன மேட்டர், அதை விட்டுருங்க, டைவர்ட் பண்ண வேண்டாம். மாற்று அணிகள் எதுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் இப்ப அணிகள் புதிதாக இன்னைக்கு கூட வந்து ஒரு அணி உருவாயிருக்கு. சரிங்க, டிவிகேங்கிற அணி இருக்கு. அவங்க கூட எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்ப இந்த நிமிடம் வரையிலும் நாங்க வந்து நேற்றும் இன்றும் வந்து முழுக்க புதிய தமிழகம் கட்சியை வந்து நாங்க வந்து ஒரு 60-70 தொகுதிகளை தேர்வு செய்து
அதில் போட்டியிடுவதற்கு தான் ஆயத்தப்படுத்துகிற மாற்றணிகள் நீங்க சொல்ற மாதிரி யாரு தயாராக்குறாங்க என்னங்கிறது தெரியல. நாளைக்கு என்ன நடக்கும் என்று இப்பொழுது சொல்ல முடியாது. இல்ல இல்ல அதெல்லாம் அதுல இல்ல. அதாவது அப்படி இல்லைங்க. அதாவது அவர்கள் எல்லாம் நாங்க எல்லாருக்கும் நெருக்கடிகள் இருக்கிறது, நீங்க இது எழுதி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து அதாட்சி காமிக்கிறாங்க வச்சுங்களா. அதையும் கூட செய்யலையே அப்படிங்கறது தான் எங்களுடைய கவலை. எப்படிங்க எங்க புதிய தமிழுக்கு தான் நிறைய வெற்றி வாய்ப்பு. இல்ல அது நாடாளுமன்ற தேர்தலையே 30 எம்பிக்கள் 20 எம்பிக்கள் இருந்தவங்க எல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சுக்கிறாங்கல்ல. அதனால நாங்க 60-70 போட்டாலே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுங்கிறத, ஆட்சியில பங்குகிறதானே. அதனால எங்க எங்க நாங்களே வெற்றி பெறுவோம். நான் தான் சொன்ன தனித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமா இருக்கு. இல்ல நான் அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடிய நேரம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்துல நாங்க இன்றைய சூழலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு 10 ஆண்டு காலம் அவங்களோடு பயணித்த பிறகு ஒரு சில இடங்களை கூட விட்டுத் தருவதற்கு ஒரு பெருந்தன்மை, ஒரு தாய் உள்ளம் இல்லாத ஒரு நிலையில் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் தேவேந்திர மக்கள் புறக்கணிக்கப்பட்டக்கூடிய நிலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில இந்த நிலையை எடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். 117 தொகுதிகள் தான் ஆட்சி அமைக்க முடியும். நீங்க 60-70 தொகுதிகள் தான் போட்டு எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? எப்படி நீங்க தான் வலுவா இருக்கீங்க. அது இன்னும் பல இல்ல. நாங்க இப்பொழுது அது அதுல போக்கஸ் பண்றோம்னு சொல்றோம். ஆட்சி அமைக்கிறதுல அவர்கிட்ட நாங்க ஆட்சியில பங்கு பெறுறதுன்னு சொல்லிக்கிறோம். இல்ல ஆட்சியே நாங்கள் ஆட்சி தேர்தல் பங்கு பெறும்போது பல பேர் சேர்ந்து ஆட்சி தேர்தல் பங்கு பெற முடியும். நாங்கள் மட்டுமே யாரும் தனி ஆட்சின்னு என்னைக்கு சொல்லவே இல்லையே. தமிழ்நாட்டில் என்றுமே அதாவது எங்களுடைய கொள்கையை பொறுத்த மட்டிலும் 5 எம்எல்ஏ இருந்தாலும் 2 எம்எல்ஏ இருந்தாலும் ஒரு தனி சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக அல்லது அவங்களுடைய கொள்கையோடு இருந்தால் அவர்களை அமைச்சரவையில் சேர்க்கணும், ஆட்சியில பங்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அதனால எண்ணிக்கையில தீர்மானிக்கூடியதில்லை. அதிமுக ஆட்சியில் பங்கு அப்படின்ற உங்களுடைய தீர்மானத்தை அதிமுக ஏற்றுக்குமா, பங்கு கொடுக்கணும்னு நம்புறீங்களா நீங்க? முதல்ல சீட்டு கொடுக்க சொல்லுங்க. எப்படிங்க? நான் அப்படிலாம் யாரும் காலக்கெடு வரல. அது மாதிரிலாம் எந்த கட்சிக்கு நான் காலக்கெடு கொடுக்கல. அதையே எதிர்பார்த்துட்டு இல்ல. நாங்கள் தனித்து களங்காண்பதற்கு எங்களை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொண்டோம். தனித்து களங்காணும் போது எதை முன்னிறுத்தி தேர்தல் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நாங்கள் நான் கடந்த 2 பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியே எங்க மாநாட்டில் நாங்கள் சொன்னது, தமிழ்நாட்டுக்கு ஒரு சுவிட்ச் வரணும், ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி அண்ட் அதாவது ஒரு அனைவருக்கும் சமமான நீதியை வழங்கக்கூடிய அரசை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆரம்பகால கொள்கை. ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கொடுக்கணும், எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையை உருவாக்கக்கூடிய அரசாக இருக்கணும். அது நாங்க தனிப்பட்ட முறையில் சொல்ல, ஆட்சி அதிகாரத்தில் எல்லோரும் பங்கு பெற்றாதான் இந்த மாதிரி சாத்தியமா. தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி நேரடியா பாஜகவோட பேசி சீட்டு வாங்கிட்டு நீங்க அதிமுக போய் கேட்டது போல பாஜக போய் கேட்டுக்கலாமே. இல்ல அப்படி இல்லைங்க. நாங்க 2024 அதிமுகவோடு பயணிச்சோம். 2024 பிஜேபி தனி அணியா இருந்தாங்க. நான் ஜம்ப் பண்ணி எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆச்சா, இங்க தலைமையே அதிமுக இருக்கிற போது நான் மீண்டும் ஒரு சீட்டுக்காக போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆச்சா, சீட்டு கொடுக்கறவங்களும் இங்க இருக்கிறாங்கல்ல, ஆனால் நான் எதுக்கு தேவையில்லாம போகணும், அது அவசியம் இல்லை. நாம இங்க இவங்க தானே எல்லாருக்குமே கொடுக்கறாங்க. புதிய கட்சிகளுக்கு அதிமுக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க கூடவே இருந்தவங்க ஏன் சொல்லுங்க சார்? அது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும் சார். நீங்க அவங்க கிட்ட டாக்டர் கிருசாமி அவர்களை நீங்க புறக்கணிச்சதுக்கு அவங்க உங்க கூட எத்தனை வருஷம் டிராவல் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லணும், நான் சொல்றேன். நான் என்னுடைய நிலைகளை நான் பிராங்கா எடுத்து வச்சிட்டேன். எந்த சந்தேகம் இருக்கக்கூடாதுக்காக எடுத்து வச்சிட்டேன். தேவேந்திர சமுதாய மக்களையும் அதிமுக புறக்கணிச்சுன்னு சொல்லிட்டீங்க, தொண்டர்கள் அதிருப்தியில இருக்காங்கன்றீங்க. பட் அவங்க எல்லாம் தனித்து கலந்தாண்டுக்கு ரெடியா இருக்காங்க, நீங்க மட்டும் தான் கூட்டணி போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க. தொண்டர்கள் தயாராயிட்டாங்க, நீங்க மறுபடியும் கூட்டணி போடுங்க விருப்பப்படுங்க. இல்ல நான் அப்படி சொல்லலையா. இல்ல மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு அரசியல் கூட்டம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் டோர் க்ளோஸ் பண்ணிருப்பேன். பிளைட்ல டோர் க்ளோஸ் பண்ணி பிளைட் டேக் ஆஃப் பண்ணலையே. அது இருக்கு அரசியல்ல தனி மனிதனுடைய இதுக்கெல்லாம் இல்லை கிடையாது. முக்கியமா நாங்க எங்களுக்கு என்னைக்கையும் நாங்க கேட்கறது தானே முக்கியமானது.
ஜான் பாண்டியன் கொடுத்த முக்கியத்துவம் கிருஷ்ணசாமி கொடுக்கல. அது நான் வந்து அப்படியெல்லாம் இதை கொண்டு ஒரு தனி நபர்களுள்ள அடக்கலைங்க. நான் வந்து கிராஸா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் புதிய தமிழக கட்சியினுடைய நலன் தென் தமிழகத்துல நாங்க பேசா இருக்கக்கூடிய அந்த 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 விஷயம் அந்த அடிப்படையில் தான் இருக்கிறத தவிர ஒரு நபருக்கு தனியா கொடுத்தாங்க அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடியதும் இல்ல. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. இல்ல இப்ப அதுக்கெல்லாம் இப்ப வந்து நாங்க நேர்காணல் தான் முடிச்சுக்கிறோம் ஆச்சுங்களா. இன்னும் வேட்பாளர் இருக்குது. இன்னும் இதை வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணணும், ஒரு ஃபைனல் சேவ் பண்ணணும். மாநிலத்தில் வந்து திருப்பி சமுதாயம் ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பிலே கொண்டு போகிறோமா? அதெல்லாம் உடைச்சு வந்து வெளியே வர வேண்டாமா? மிக்க ஒரு தமிழகத்தில் திருப்பி சாதிய கட்டமைப்பே தான் டெவலப் பண்ணி அதுதான் ஒரு அரசியல் தீர்மானத்தை கொண்டு வரணுமா சார்? கொண்டு வரக்கூடாதுங்க. அதுக்கு என்ன சார் உங்களுடைய தீர்மானம் சார், உங்களோட ஐடியா? கட்சி மாநாட்டு தீர்மானத்தை நல்லா படிங்க. என் கட்சி மாநாட்டுடைய தீர்மானத்தை படிச்சீங்கன்னா அதுக்கு விடை இருக்கு. நீங்க எஸ்சி பட்டியலிருந்து வெளியே வரணுன்றது உங்களுடைய தீர்மானம் முக்கிய ஒரு பிரதானமா இருந்துச்சு. அதை அறிவிச்சுதான் நீங்க நாடாளுமன்றத்தில் எங்கேயில கூட்டணி வச்சீங்க. அமித்ஷா வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா இதுவரை நிறைவேற்றல. பட் அவங்க கூட்டணி மறுபடியும் தொடர்ந்து இருக்கீங்க சார். வந்து ஒரே ஒரு புள்ளியை சுற்றியே ஒரு அரசியல் கட்சி செயல்பட முடியாது. இப்ப நடைபெறக்கூடியது தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணும். அதுல இந்த ஆட்சி அமைப்பதன் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம பங்கு பெற முடியும், நம்முடைய வாய்ஸ் நம்முடைய குரல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு தான் பார்க்க முடியுமே தவிர ஒரே ஒரு இசைக்காகவே ஒரு சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ அணுக முடியாது. நாங்க அப்படி அணுகல சார். இப்போ நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லும்போது அவங்களுடைய பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஒத்து வரல, அதனால நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது. அதாங்க அவர் சொல்ல. அதாவது வந்து அவங்க கேட்டதும் நாங்க சொன்னதும் ரெண்டு ஒத்துவலைங்கிறாங்க. அது என்னங்க தெரியலீங்க. அவங்க வந்து நாங்க கேட்டது எங்களுக்கு வந்தா தானே நாங்க வந்து சொல்ல முடியும். ஒருவேளை அதிமுக கூட்டணியில உங்களை சேர்த்தோம்னா தாமரை சின்னத்துல போட்டியிடும் ஏதாவது நிபந்தனை வச்சாங்கன்னா? இல்ல அப்படியெல்லாம் நாங்க அந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு அந்த மாதிரி நிபந்தனைகள் அவங்க எப்பவுமே சொன்னதில்லை. எங்கிட்ட சொன்னதே இல்லை. அது போன்ற நிபந்தனைகள் இல்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ், நம்பர் ஆஃப் எந்த பிளேஸ் தான் முக்கியம். எண்ணிக்கையும் எந்த இடத்துல வந்து தொகுதிகள் ஒதுக்கப்படுங்கிறது தான் பிரச்சனையே தவிர மற்றபடி சின்னம் எல்லாம் பிரச்சனை இல்லை. சின்னம்னா பிரச்சனை இல்லைன்னா சரி அது எந்த காரணம் அது வந்து புதிய தமிழகம் தனி எலெக்ஷன் கமிஷன் வாங்கி அந்த சின்னம் தான் போட்டு இல்ல அது எல்லாம் இல்லை. நாங்க அதுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். நாங்க அதை ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க. அதிமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை இல்ல சார். அப்படி இல்ல சார். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாங்க வந்து யார்கிட்டயும் பண்ணல. இல்லைங்க. நாங்க வேற யார்கிட்டயும் பேசலீங்க. இதுதான் அந்த 3 மாசமா நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அரசியலையும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருக்கும். எல்லா அரசியல் கட்சிகளும் தேடி வீட்டுக்கு வருவாங்க. ஸ்டாலின் வந்திருக்காரு, முரளிதர் ராவ் வந்திருக்காரு. எல்லாரும் வீட்டுக்கு தேடி வந்து கிருஷ்ணசாமி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த காலம் மாறி இப்ப கிருஷ்ணசாமி வந்து ஒரு அவருடைய வேல்யூ வந்து எந்த அரசியல் கட்சியும் வேண்டாம் சொல்லி இப்போ தள்ளி விட்டுட்டாங்க. அப்படி வந்து நம்ம யாரையும் வந்து அந்த மாதிரி குறைச்சி மதிப்பிட வேண்டாம். அவங்க எல்லாம் அப்படி போயிட்டாங்க வேண்டாம். அந்த அணுகுமுறைகள் வந்து அது காலகட்டத்துக்கு அவங்க மாறி இருக்கலாம். அதனுடைய பாதிப்புகள் என்னங்கிறத அந்த நிகழ்வுகள் நடக்கிற போதுதான் தெரியும். வேண்டாம் என்று புறக்கணிச்சிருக்க முடியாது. நான் ஒன்னும் காத்திருக்கலையே. இன்னும் 2 நாள்ல நாங்க வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறோம். நாங்க ஒன்னும் எதுக்கும் காத்திருக்கல. 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும் போது கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணாம், தனித்து போட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணாம், கூட்டணியை சேருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அழுத்தமா பேச்சு 4 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைமையில பேச்சுவார்த்தை உச்சகட்டமா இருக்கிற போது எப்படி நான் சொல்ல முடியும்? இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற பொழுது நான் எப்படி சொல்ல முடியும்? நானாக வந்து எதையும் முறிச்சு கொள்றதுக்கு நான் வந்து முயற்சி செய்யலையே. அது எங்களுடைய நோக்கம் அது வல்லவங்களே. நாங்க ஒன்னும் வந்து அதுல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கலையே. கூட்டணி குறைவு காரணம் அதிமுக மட்டும்தான் சொல்றேன். நீங்க தான் சொல்லணும். நான் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டேன். நீங்க அதுக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும். 2 நாள்ல எத்தனை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும்? 70 தொகுதிகளுக்கு அறிவிச்சிருக்கீங்களா? இல்ல சார். வந்து இப்ப நம்ம அதுக்கு அதாவது தொகுதிகள் அடையாளம் காணணுங்க. அதுல வந்து நாங்க ஒரு 2 கட்டமா அறிவிப்போம். ஒரு முதல்ல ஒரு 30-40 அறிவிப்போம். அதுக்கு பிறகு 2 கட்டம் 3 கட்டமா நாங்க அறிவிப்போம். நல்ல வேட்பாளர் வரணும், தகுதியான வேட்பாளர்கள் வரணும். இல்ல சார். அதெல்லாம் வந்து இப்போ ஆய்வில் இருக்குதுங்க. அது எல்லாமே இல்ல எல்லாமே வந்து நாங்க இப்போ ஆய்வில் இருக்குதுங்க. நாங்க எப்படி 60 தொகுதியில் நிறுத்தினால்
நாங்கள் போட்டியிடமா இல்லை 60 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதை இப்போ பொறுத்து வந்து முடிவு பண்ணணும். பேச்சுவார்த்தைக்கான களம் அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேர்காணல் நடத்தணும். ஏன்னா கடைசியா நீங்க தான் நடத்துறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நேர்காணல் முடிச்சு பங்கு கூட்டணி பங்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறப்ப கடைசியா அதான் வந்து நீங்க நேர்காணல் நடத்துறீங்க. இந்த நேர்காணல் மூலம் மற்ற கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஹிடன் அஜெண்டாலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 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 முயற்சி எடுத்தோம், அது ஒரு ப்ராசஸ் போச்சு. ப்ராசஸ் வந்து ஒரு அதுக்கு மேல அது வந்து கண்டினியூ ஆகல. அப்ப அதுக்காக நம்ம காத்துக்கொண்டு நேரத்தில் இருக்க முடியாது. 30ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் ஆகுது. தென் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் அவர்செல்ஃப். எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தமாக்கிறோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்திய கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெளிவா சொல்ல மாட்டீங்க? இல்ல, நான் வந்து நாங்க இதனுடைய முடிவு என்னங்க, நாங்க பண்ண என்ன இருந்தது? நாங்க வந்து வேட்பாளர் நடத்தி தொகுதிக்கு முடிவெடுத்தோம்னா என்ன அதனுடைய பொருள் என்ன? டபுள் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கீங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரியா கிளாரிட்டி இல்லையா? அது போட்டிடுறேன்னு சொல்லி ஒரு போல்டான ஒரு டிசிஷனாகவும் இல்ல. வந்தா கூட்டணி வந்தா வாய்ப்பு இருந்தா சேருவோம், அப்படி இல்ல அப்படின்னா தனிச்சு போட்டி. எந்த விதமான ஆம்பிகுட்டி எங்ககிட்ட இல்லைங்க. எந்த விதமான ஆம்பிகுட்டி எங்களுக்கு தெளிவா இருக்கிறோம். அதான் சொல்லணும். அதாவது நாங்கள் வந்து ஒரு கட்சியோடு கூட்டணி பேசிட்டு இருந்தோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு ஒரு முன்னேற்றம் இல்லை. நாங்க எங்க போய் செய்யறோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன நான் சொல்றதுக்கு இருக்குது? அவங்க 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 அவமரியாதை செஞ்சிருக்காங்க. தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை இதுபடுத்திட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறமும் திரும்ப அவங்கள கூப்பிட்டா பாக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு இங்க பாருங்க, சாப்பிட்டு காரணம் இல்ல, அவருடைய கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். அவர் வந்து இல்ல, அப்படி இல்ல. அதாவது வந்து அரசியல்ல வந்து எத்தனையோ மாற்றங்கள் நடக்கலாம் ஆச்சுங்களா. நீங்க வந்து 2006ஆம் ஆண்டு வைகோ அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வருவதாக இருந்து பேனர்லாம் வச்சுட்டாங்க. வைகோ வந்தாரா? சோ அதனால வந்து அரசியலில் வந்து நிமிடத்துக்கு நிமிடங்கள் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தை கணக்கிலே வச்சு சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. மாறுதலுக்கு உட்பட்டதுன்னா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்படி இல்ல. நாங்க வந்து இறுதியாக வந்து நாங்க வந்து எங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குது அது பார்க்கலாம். இல்ல சார், இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படியே நோ 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 அது மாதிரி எல்லாம் யாருமே எங்ககிட்ட பேசவும் இல்லை, அவங்க அசூரன்ஸும் கொடுக்கல. சார் அதுதானே சார் ஆயத்தப்படுத்திக்கிறேன். தனித்து நிக்க போறது தான் சார் சொல்லிக்கிறேன். என்ன புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதற்காகத்தானே வந்து 2 நாளாக வந்து 300க்கு மேற்பட்டவர்களை நேர்காணல் கண்டு 60-70 தொகுதிகளை அடையாளம் கண்டது தனித்து போட்டியிடுவதற்குத்தானே. வேற என்னங்க அது? புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதற்குத்தான் தங்களை ஆயத்தப்படுத்திருக்கிறது. வேற என்ன சந்தேகம் இருக்குது? அது நீங்க சொல்லிக்கலாமே தவிர நான் சொல்ல, என்னுடைய கருத்தல்ல. எங்க நாமெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை வரும் நினைச்சோமா? கேஸ் தட்டுப்பாடு வரும் நினைச்சோமா? அதனால புதிய தமிழகம் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இன்றைய சூழலில் இந்த நிமிடம் வரையிலும் எங்களை வந்து தனித்து போட்டியிடுவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறோம். அதுக்கான நேர்காணல் முடிவிட்டு விட்டது. அவ்வளவுதான். 60 முறை 70 தொகுதியில் நீங்க போட்டியிடுன்னு சொல்லிருக்கீங்களா சார்? மற்ற தொகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்கு? இல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராதுங்க. நாங்க வந்து இப்பொழுது வந்து ஒரு முக்கியமா 60-70 இடம் கண்டுக்கிறோம். இன்னும் 20 மாவட்டத்தில் பார்க்கிற போது அவர்களும் எல்லா எஞ்சியிருக்கிற தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினால் அதையும் நாங்க பரிசீலனை வந்து எல்லா தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இப்ப இன்னும் வந்து அதுக்கெல்லாம் ஒரே நாள்ல எல்லாருக்கும் தீர்வு சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்து 300 பேர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக்கிறோம். 150க்கு மேற்பட்ட 60-70 தொகுதிகளை வந்து நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்க. மறுபடியும் கூப்பிட்டா அதெல்லாம் சொல்ல நான் சொல்ல, அவருடைய கேள்விக்கு மட்டும்தான் பதில தவிர அது நானாக சொன்னது அல்ல. நீங்க நண்பர்கள் கேட்கறீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்ற அவ்வளவுதான். நீங்க போட்டிட்டீங்கன்னா யாருக்கு பாதிப்பாரு? அப்ப இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இன்னும் வந்து
புதிய தமிழ்நாட்டில் இன்னும் அரசியல் கள நிலவரங்களே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. மனு தாக்கல் முடிந்து வித்ட்ரா முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் களம் அமைகிறது என்று சொல்ல முடியும். எத்தனை அணிகள் இருக்கிறது தெரியும். ஆச்சுங்களா? ஆட்சி மாற்றம் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ஆட்சி மாற்றம் முக்கியம், அதுக்காக முயற்சி எடுத்துன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க தனியா போட்டிடுறீங்க. திமுக எதிராக 4-5 அணிகள் போட்டிடுறதுனால மீண்டும் திமுக ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? இல்ல, ஓட்டுகள் சிதறம் இல்லைங்க. அப்படி நீங்க அப்படி சொல்லுங்க. திமுக பாதிப்பு வரும் அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ட் கூட டாக்டர் இல்லையே. நாங்க போட்டிட்டா திமுக பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றதுக்கான கான்பிடன்ட் கூட இல்லையே. எல்லாம் அடுத்த பிரஸ் மீட்ல சொல்லுவோம். நாங்க ஒரே நாளைக்கு சொல்லிட்டு பிரஸ் மீட் நாளைக்கு அடுத்துக்கு வருவீங்க நீங்க. என்ன இன்னும் எத்தனை இருக்குது? தேர்தல் அறிக்கை இருக்குது வச்சுங்களா? அன்னைக்கு வெளியிடுற போது எல்லாமே சொல்லுவோம். எல்லா நாளும் இன்னைக்கு எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு பிரிலிமினரியிலே நீங்க மெயின் கேட்கறதெல்லாம் கேட்டா எப்படி? பிரிலிமினரி இருக்குது, மெயின் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. அதனால அந்தந்த ஸ்டேஜில் சொல்லுவோம். மறுபடியும் சொல்லுங்க. நீங்க இதையே போடுங்க. புதிய தமிழ் கட்சி போவீங்களா போக மாட்டீங்களா? ஆனா கூட்ட போவாங்க. ராமதாசும் தன்னுடைய சார்ந்த சமுதாயத்துக்கு ராமதாஸ் சசிகலா தன்னுடைய படத்தை காமிக்கிறது தனி சினிமா ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க தன்னுடைய சார்ந்த சமுதாயத்தோட படத்தை காமிக்க தனிச்சு நிக்கலாமே அப்படின்ற ஒரு இடத்தை கூட இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதுல என்னது? மறுபடியும் மீண்டும் பழைய பேக் டு பெவிலியன் சொல்றீங்க. இவ்வளவு நேரம் சொன்னதே இருந்தது சார். எல்லாமே கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. எப்படிங்க? கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுக்கோ. அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கூடாது. அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க கூடாது. நான் சொல்றதை கரெக்டா அனலைஸ் பண்ணி நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் போடுங்க. எப்படிங்க? ஊடகவியலாளர் குழப்பத்தினார். ஊடகவியலாளர் குழப்பினார். இல்ல இல்ல ஊடக நான் ஒரு குழப்பம். நீங்க எந்த மீடியா சொல்லுங்க? புதிய தலைமுறை ஊடகவியலாளர் குழப்பினார், டாக்டர் குழப்பவில்லைன்னு சொல்லுங்க. ஏங்க இதெல்லாம் போடலாமா? அதெல்லாம் நான் அப்படி சொல்லல. அரசியல்ல யாரும் எதிரியும் இல்லை, நண்பர்கள். நான் மேட்டரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப ஒரு கட்சி நேர்காணல் நடத்துதுன்னா எந்த சூழ்நிலை நடத்துவாங்க? யாரும் கூப்பிடலினர் இல்ல, அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. கூப்பிடல. அது இப்ப 2 பேருக்கும் டைம் சுத்துலின்னு அர்த்தம். கூப்பிடலின்னு அர்த்தமா? அது இல்ல. இப்ப நான் என்ன சொன்னேங்க? நான் முதல்ல சொன்னதுல மறந்துட்டீங்களா? மீண்டும் நான் முதல்ல சொன்னதுல என்ன மறந்துட்டீங்களா? சரி, சந்தோஷம். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் குழப்பாதீங்க. இல்ல இல்ல நீங்க நாங்க எந்த குழப்பமும் எங்களிடத்திலே இல்லை. நீங்கள் குழப்பாமல் இருங்கள், குழம்பிக்காதீங்க.